கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய சாஸ் ரெஸ்டாரண்ட்டுக்கு இன்றைக்கி விசிட் பண்ணியிருந்தோம். ஆக்சுவலாக வந்து வ வேலண்டைன்ஸ் டே அன்றைக்கி தான் ஓப்பனிங். அன்றைக்கி நாங்கள் போகலான்னு ட்ரை பண்ணோம். பட் ஆனால் அன்றைக்கி புக்கிங் பிஸியாக இருந்தது. ஸோ அதனால் ஃப்ரீயாக விட்டு இன்றைக்கி ரெஸ்டாரண்ட் இன்றைக்கி விசிட் பண்ணோம். சரி எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு. எல்லாம் புக்கிங் பேஸஸில் தான் அவங்க அலோவ் பண்ணுறாங்க. ஸோ முதல்ல ஆல்ரெடி ஈவினிங்க்கு புக் பண்ணிட்டோம். ஸோ புக் பண்ணிட்டு உள்ளே போனோன்னா ஃபஸ்ட் டைம் அந்த ஏரியா ரொம்ப நல்லா இருந்தது. இன்டீரியர், அவங்களோட ஆம்பியன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஐபிஎல் மேட்ச் ஓடிட்டு இருந்தது, விமென்ஸ் ஐபிஎல் மேட்ச். ஸோ எப்படி ஒரு 10 அடிக்கு 15 அடியில் இருக்கும் ஸ்க்ரீன். ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அதில் சிட்டிங் ஏரியா வேறு போட்டிருந்தாங்க. எப்படியும் மேட்ச் டைமில் இது ஒரு நல்ல ஸ்பாட்டாக இருக்கும். ஏன்னா மேட்சோட ஃபைனல் மேட்ச்லலாம் க்ரௌட் இருந்துன்னா கூட அந்த க்ரௌடுக்கு எல்லாமே ஒரு நல்ல சரௌண்டிங் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அவங்களோட செட்டப் எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க. சீட்டிங் ஏரியா, சென்டரில் லான் ஏரியா, அப்புறம் குழந்தைங்களுக்கான கொஞ்சம் கேம் வச்சுருக்காங்க. அங்கே டிவிஸில் வந்து ப்ரோக்ராம்ஸ் ஓடிட்டுருக்கு. ஸோ சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே நல்லா இருந்தது. கீழேயும் சிட்டிங் ஏரியா இருக்குது, மேலேயும் சிட்டிங் ஏரியா இருக்குது. ஸோ நமக்கு நாங்கள் போன டைமில் ஃப்ரீயாக இருந்ததுனால ஸோ கீழே முதல்ல பார்த்துட்டு சரி மேலே போய் உட்காந்து விசிட் பண்ணலாம்னு சொல்லிட்டு மேலே சூஸ் பண்ணிட்டோம். ஸோ ஓவரால் அவங்களோட வெல்கம் ஹாஸ்பிட்டாலிட்டி ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ கீழேனாலும் மேலேனாலும் அவங்க நீட்டாக அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க சீட்ஸ் எல்லாம். ஸோ அவங்களோட மெனூஸில் வந்து ஒரு சில இடத்துலலாம் இன்ட்டு போட்டிருந்தது. என்னன்னு கேட்டதுக்கு அந்த ஐட்டம்ஸ் வந்து அவைலபிளாக இல்லை. ஸோ அவங்க வந்து ஸ்பெசிஃபிக்காக அந்த எல்லோ ஹைலைட் பண்ணியிருக்கிற ஐட்டம்ஸ் மட்டும்தான் தற்சமயம் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நாங்கள் அந்த ஐட்டத்தில் ஹைலைட் பண்ணியிருக்க ஐட்டத்தில் எங்களுக்கு தேவையான ஐட்டத்தை நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தோம். பெவரேஜ் மெனு தனியாக இருந்தது. ஸோ ஒரு 4 pages மெனு, பெவரேஜஸ் மெனு தனியாக வச்சுருந்தாங்க. ஸோ நாங்கள் வந்து க்ரீம் ஆஃப் சிக்கன் சூப் அண்டு சைனீஸ் மான்ச்சோ சூப் ஆர்டர் பண்ணியிருந்தோம். க்ரீம் ஆஃப் சிக்கன் சூப்பை டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப ஆவரேஜாக இருந்தது. ஸோ அந்த இடத்துக்கும் அந்த ரேட்டுக்கும் தகுந்த டேஸ்ட் இல்லை. மான்ச்சோ சூப்பும் அதே மாதிரி தான் இருந்தது. அப்புறம் ஸ்டார்டரில் வந்து சில்லி சிக்கன் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அது ஓகே, பட் ஆனால் அந்த ரேட்டுக்கு தகுந்த டேஸ்ட் இல்லை. ஒரு ஆவரேஜாக ஆர்டினரியான ஒரு சைனீஸ் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற ஒரு ஃபீல் தான் இருந்தது. இதை விட நல்ல ரெஸ்டாரண்ட் லைக் கேஸ்கேட் அண்டு பீக்கிங், இந்த ரெஸ்டாரண்ட்லாம் இதை விட நல்லாயிருக்கும். இது வந்து பெரி பெரி டிக்கா ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதுவுமே ஓகே, குறை சொல்கிற அளவுக்கு இல்லை. பட் ஆனால் டேஸ்ட்டுக்கு தகுந்த அளவுக்கு நல்ல டெம்ப்டிங்காகவோ திரும்ப இன்னொரு வாட்டி இதை ஆர்டர் பண்ணி சாப்பிடுவோமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அப்புறம் மெயின் கோர்ஸில் வந்து கொத்து பரோட்டா ஆர்டர் பண்ணியிருந்தோம். பட் கொத்து பரோட்டா வந்து சொல்லிக்கிற அளவுக்கு டேஸ்ட் இல்லை, ரொம்ப ட்ரையாக தான் இருந்தது. கிரேவி அவங்க இது கூட டிஃபால்ட்டாக ஒரு ஸ்மால் போர்ஷன் கிரேவி கொடுத்தாங்க, அதுவும் சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. லாஸ்ட்டில் வந்து சிக்கன் 65 ஆர்டர் பண்ணியிருந்தோம். பட் ரொம்ப ஆவரேஜ். இது எங்களால் சாப்பிடவே முடியல. ஏன்னா உள்ளே வந்து ரொம்ப ட்ரை. ஆம்பியன்ட்டில் கொடுத்த ஃபோக்கஸ் அவங்க ஃபுட்டுக்கு கொடுத்துருக்கலாம். பட் ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பேட் எக்ஸ்பீரியன்ஸ் தான்.